பாருங்க, அடித்தான் ஆகணும். இந்த பாருங்க என்ன லெவலில் இருக்குன்றத பாருங்க. எத்தனை இடத்துல வாகனத்தை இருக்கிறதே 1-2 வாகனம் தான், ஒரே ஒரு ரோடு. அம்மாடி இந்த அடிச்சது வண்டி பார்த்தீங்களா கல்லில். பயப்படாதடா, பயப்படாத. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி, 4:46 அஸ்வாக் கிரைன் சூக்கல் கிரைனில் இருக்கிறேன். சரியா, அந்த ஒரு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு சில நேரங்களில் இப்போ இந்த உள் ஏரியா தானே, எந்த அளவுக்கு சின்ன சின்ன கேப் கிடைக்குது அதில் பூந்து போக முடியுமோ, எந்த அளவுக்கு புகுந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எஸ்கேப் ஆகும். இல்லை நான் லைன்லேயே நின்று ஒன்றன் பின் ஒன்றாக தான் போவேன் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயே சேர மாட்டீங்க. நான் இப்போ ஒரு வண்டி ஒரு கடை ஒன்றுக்கு 2 கடைக்கு இடைவெளியால் அந்த இடைவெளிக்குள்ளால் உள்ளே புகுந்து கரஸ் மார்க்கெட்டுக்கு பின்னால் அந்த ரோட்டில் பின்னால் நின்று முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்து சேர்ந்தேன். சரியா, இதோ ஒரு அளவுக்கு எக்ஸிட்டுக்கு வந்துட்டேன். போங்கம்மா, போய் சேருங்க, பயப்படாதீங்க, அடிக்க மாட்டேன். அப்போது கடைசியாக இப்போ கூட பாருங்கள், இப்போ ரோடுக்கு யூட்டர்னுக்கு போனால் அந்த நம்ம பத்தாக்க மந்தினிய ஃபிங்கர்லாம் வச்சோமே, பஸ்மா எடுத்தோமே அஸ்வாக் அல் கிரைனில், அங்கே போய் வரணும். நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள், இந்த கிரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த பார்க்கிங் கிரவுண்டு மாதிரி இருக்கு. அப்பாடியோப்போ, ஓ இங்கே பாருங்க இங்கேயே என்ன லெவலில் இருக்குன்னு பாருங்கள், அடித்தான் ஆகணும். இந்த பாருங்க என்ன லெவலில் இருக்குன்றத பாருங்க. எத்தனை இடத்துல வாகனத்தை இருக்கிறதே 1-2 வாகனம் தான், 2 வாகனம் போகிற எக்ஸிட் தான். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு குறைஞ்சது ஒரு 20-30 வாகனமாவது இருக்கும் மக்களே, கிட்டத்தட்ட 20-30 வாகனமாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அந்த அளவு டிராஃபிக் கிரவுட். தப்பி இந்த டிராஃபிக்லேருந்து தப்பி நாம் போகிறதே நம்மளுக்கு பெரிய ரிஸ்க்காக இருக்கும், பெரிய ஒரு சாதனையாக இருக்கும். இந்த டிராஃபிக்லேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே போயிட்டோம்னாலே. இன்னொரு முக்கியமான விட, தயவு செய்து எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிட்டு ஓட்டானுங்களோ தெரியல. டிரைவர்களே ஒன்று கேளுங்க, இரவு நேரங்களில் மந்தகாக்களுக்குள்ள சரியாக 7:30 மணியில் இருந்து 9 மணி 9:30 மணி வரைக்கும் உங்களால் எங்கேயுமே அசைய முடியாத ஒரு மந்தகாக்குள்ளே, அதுவும் பள்ளி வாயில் ஒன்று தராவியா தொழுவிக்கக்கூடிய பள்ளி வாயில் ஒன்றுக்கு பக்கத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ரோட்டிலேருந்து உங்களால் அசையவே முடியாது, அசைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும். நேற்று நைட்டு, அதாவது நான் என்னுடைய அபு ஃபத்தீரா மந்தகாக்குள்ள ஜமியாவில் இருந்து எக்ஸிட் ஆகி அல்முசைனி பள்ளி வாயில் இருக்கக்கூடிய ரவுண்ட் போர்டுக்கு வந்தே போக முடியலை. அங்கேருந்து திருப்பி என்ன செஞ்சேன், யூட்டர்ன் அடித்து திருப்பி அபு ஃபத்தீரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் விட்டு அந்த உள் ரோட்டால் போகலாம், ஜமியாவுக்கு பின்னாலன்னு பார்த்தாலும் போக முடியலை. கடைசியாக நாலா பக்கம் சுற்றி அபு ஃபத்தீரா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பக்கம் கத்தா 7, 6, 8 பக்கம் போகணும்னு பார்த்தா அங்கேயும் போக முடியலை. அப்போ ஒரு பக்கம் போக முடியலை. நான் என்ன செஞ்சேன், கடைசியாக 2 வீடுகளுக்கு இடையில் நடுவில் அந்த பள்ளம், அந்த ஒரு இடைவெளி இருந்துச்சு, ஒரு வெட்ட வெளி ஒன்று இருந்துச்சு, அந்த வீடு கட்டாத காலி நிலம் ஒன்று. அப்போ அதில் ரசீஃப் கொஞ்சம் பெருசு தான், அங்கே வண்டி சின்னது தான். என்ன பண்ணுன்னு மெதுவாக ஏற்றி அந்த ரசீஃபுக்கு மேலே ஏற்றி, அந்த கட்டுக்கு மேலே ஏற்றி அப்படியே அந்த காலி இடத்துக்கு உள்ள வண்டியை விட்டு அப்படியே அந்த பக்கம் பின்பக்கத்தால் இறங்கி உள் ரோட்டுக்குள்ளால் போய் சரியாக பள்ளிக்கு பின்னால் ஒரு ரோடு இருக்குது, பின் ரோட்டால் போய் உள்ளே சுற்றி தான் போனேன். அப்படி தான் போக முடிஞ்சது எங்கள் வீட்டுக்கு. அதாவது ஜமியாவிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் அழுத்தி போனோன்னா ஒரு 2 நிமிஷம், மிஞ்சினா 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான். அந்த டைமிங் கூட எனக்கு கிடைக்கல. என்ன பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன். இப்போ கூட பாருங்கள் நான் எப்படி உள்ளே பூடுறேன். இப்போ அடிப்பானுங்க ஹோன் எல்லாருமே மாறி ஹோன் அடிப்பானுங்க, எங்கடா போகிறேன் அப்படின்னு. நாங்களாம் லைனில் நிற்கிற கண்ணுக்கு தெரியல அப்படின்னு கேட்டு எல்லாருமே அடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளே சொறி போயிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட 25-30 லைன் நிற்குது, ஒரே ஒரு ரோடு. அம்மாடி இந்த அடிச்சது வண்டி பார்த்தீங்களா கல்லில். இதுதான் நிலைமை, ஒன்றும் செய்ய முடியாது. வாரது வரட்டும், இப்போதைக்கு வெளியாகி ஆகணும். இருக்கிற ஓர்டரை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலான்ற நிலைமையில் நான் இருக்கிறேன். يلا شو نسوي ماكو زحمة يا حبيبي لا تزعلان زحمة.
இதுதான் நிலைமை. இப்படி பூந்து உள்ள புகுந்து 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 அங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 20-30 வண்டி ஒரு ரோட்டில் 4 இல்லை 5 லைன் தான் இருக்குது கோயத்தில். ஆனால் இங்கே குறைஞ்சது 30-40 வண்டி லைனில் நிற்குது இப்படி வந்து போகிறதுக்கு. வெறும் 2 எக்ஸிட் தான் இருக்குது. 2 வண்டிக்கு தான் அந்த இடத்தால போக முடியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த டெலிவரி பண்ணுறவங்க இந்த அஸ்வாகல் கிரைனில் இந்த கிரவுண்டுலேருந்து வெளியாகிறது. அல்லா கரீம், இதுதான் நிலைமை. சரி, எது எப்படியோ மக்களே, ஒரு மாதிரி அஸ்வாகல் கிரைன்லேருந்து வெளியாகிட்டேன். ரொம்ப கவனம் அன்பார்ந்த உறவுகளை. இரவு நேரங்களில் சரியாக வீடுகளுக்கு கூட போக முடியாத நிலைமை. நேற்று கூட சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது போகிறதுக்கு ஒரு யூடர்ன், ஒரு ஃபோக்குத்தஹத், அதாவது ஒரு யூடர்ன் அடிச்சுட்டு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1/2 hour போயிருக்குது. ஒரு நிமிஷம் கூட போகாதாம் யூடர்ன் அடிச்சுட்டு வாரத்துக்கு. ஆனால் கடைசியில் எப்படியாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அவங்களுக்கு யூடர்ன் அடிச்சுட்டு வாரத்துக்கு மட்டும் 1/2 மணித்தியாலும் போயிருக்குது. அதனால் தயவு செய்து கொஞ்சம் கவனம், டைமிங்கை ஃபாலோ பண்ணி போங்க. 7:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் எந்த ஒரு மந்தகாவுலையும் நுழைய முடியாது. அவங்களுக்கு தராவி தொழுகை முடிஞ்சு ஆக்கள் வெளியாகிற டைம் 10 மணிக்கு பிறகு நீங்கள் இஷ்டத்துக்கு போகலாம். தலைகீழாக போனாலும் ஏரியாவிலாம் ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் கவனம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மக்களே. رب العالمين.